நாட்டின் தேசிய பாடலான வந்தே மாதரம் இயற்றப்பட்டதன் 150வது ஆண்டு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக லோக்சபாவில் சிறப்பு விவாதத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்து உரையாற்றினார். நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்காற்றிய வந்தே மாதரம் பாடல் பற்றி விவாதிப்பது மிகவும் கௌரவத்திற்குரிய விஷயம் என லோக்சபாவில் பிரதமர் மோடி பேசினார். வந்தே மாதரம் என்பதற்கு தாய் மண்ணே தலை வணங்குகிறேன் என்பது பொருள். வந்தே மாதரம் பாடலால் தான் இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்தது என பிரதமர் மோடி தெரிவித்தார். தமிழ் மொழியில் கவிதைகளை எழுதி ஆங்கிலேயர்களை கலங்கடிக்க வைத்தவர் சுப்பிரமணிய பாரதியார் என்று புகழாரம் சூட்டிய பிரதமர் மோடி அவரின் தாயின் மணிக்கொடி பாரீர் பாடலை லோக்சபாவில் பாடினார். விரைவு வாக்காளர் பட்டியல் வெளியானதும் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்திய முதல்வர் ஸ்டாலின், எஸ்ஐஆர் பணிகள் விவகாரத்தில் நாம் பாதை கிணறு தாண்டிவிட்டோம் என்றார். தமிழகத்தை கபலீகரம் செய்ய திட்டமிடும் கூட்டத்தை வேரோடு வீழ்த்துவோம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நம்முடைய வெற்றியை யாரும் தடுக்க முடியாது என்றார். திமுக கொள்ளையடித்த ஊழல் பணத்தை எல்லாம் மீட்டெடுத்தால் மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை மாநில அரசை செயல்படுத்தலாம். தமிழகத்திற்கு ஒரு ஆண்டிற்கான பட்ஜெட்டையே தாக்கல் செய்துவிடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுகவின் ஊழல் கரைவேட்டிகள் யாராக இருந்தாலும் கம்பி எண்ணப் போவது உறுதி என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்தார். மக்களின் வரிப்பணத்தை 4.5 ஆண்டுகளாக நாலா பக்கமும் சுரண்டி தின்று ஊழல் உடன்பிறப்புகளை உயரமாக உலவு விடுவதுதான் நாடு போற்றும் நல்லாட்சியா என நயினார் நாகேந்திரன் கூறினார். டெண்டர் முறைகேடு புகார் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை வேலைவாய்ப்பு ஊழல் புகார் குறித்து வழக்கு பதிவு செய்ய போலீசாருக்கு முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கு வராமல் ஆந்திரா, தெலங்கானாவுக்கு தொழில் நிறுவனங்கள் செல்கிறது. இதற்கு திமுகவின் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அதிகம் என்பதால் தான் என அன்புமணி தெரிவித்தார். அறநிலையத்துறை அடுத்தடுத்த திட்டங்களை செயல்படுத்தி வருவதால் அதனை பொறுக்க முடியாமல் அற்ப மனம் கொண்டவர்கள் இறை அன்பர்களுக்கும் திமுக ஆட்சிக்கும் இடையே பிளவை ஏற்படுத்த நினைக்கிறார்கள் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். நீதித்துறைக்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் பகிரங்க மிரட்டல் விடுக்கும் முதல்வர் ஸ்டாலின் 1920ஆம் ஆண்டில் இருந்து நீதிமன்றத்தில் இருக்கும் இந்துக்களின் உரிமை போராட்டத்தை மலிவான அரசியல் என இழிவுபடுத்துகிறார் என வானதி சீனிவாசன் தெரிவித்தார். விரைவில் சின்னம் கிடைக்கப் போகிறது, அந்த சின்னத்தை பார்த்து நாடே வியக்கப் போகிறது என தாவிக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்தார். அரசு விமான சேவை இல்லாத ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். உலகத்திலேயே பின்தங்கிய நாடுகளில் கூட அரசு விமான சேவை உள்ளது. இது நாட்டுக்கு மிகப்பெரிய கேவலம் என இண்டிகோ விமான சேவை பாதிப்பு குறித்து அமைச்சர் தாமு அன்பரசன் கூறினார். புதுச்சேரி பொதுக்கூட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு வைத்திருக்கும் 5000 பேர் மட்டுமே அனுமதி என்றும் தமிழகத்தைச் சேர்ந்த யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது எனவும் தாவேகா அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் நாளை நடைபெறும் விஜய் பொதுக்கூட்டத்தில் சுற்றுச்சுவர், மரம், வாகனங்கள், மின்கம்பங்கள், மின்மாற்றிகள், சிலைகள் மீது ஏறக்கூடாது என தொண்டர்களுக்கு தாவேகா தலைமை அறிவுறுத்தியுள்ளது. பீகாரை தொடர்ந்து தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறினார். மேற்கு வங்காளத்திலும் தமிழகத்திலும் திரிணாமுல் காங்கிரசும் திமுகவும் துடைத்து எறியப்படும் என்றார். மேற்கு வங்க தேர்தல் வருவதால் தான் வந்தே மாதரத்தை பாஜக கையில் எடுத்துள்ளது. பாஜகவுக்கு அரசியல்தான் முக்கியம், காங்கிரசுக்கு நாட்டு மக்களே முக்கியம் என லோக்சபாவில் காங்கிரஸ் MP பிரியங்கா பேசினார். காங்கிரசார் பெண்களை அவமதிக்கும் வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். பெண்கள் விரோத மனநிலையை காங்கிரஸ் அழிக்கப்பட்டதற்கு காரணம் என பாஜக MP கங்கனா ரணாவத் கூறினார். டிசம்பர் 19 வரை நடைபெறும் கர்நாடக சட்டசபையின் குளிர்கால கூட்டத்தொடர் பெலகாவியில் இன்று தொடங்கியது. சுற்றுச்சூழல் ஆர்வலர் சாலுமரதா திம்மக்கா, கன்னட நாவலாசிரியர் பைரப்பா, முன்னாள் அமைச்சர் HY மேட்டி உட்பட சமீபத்தில் இறந்த 6 பேருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு டிசம்பர் மாதம் 7.35 TMC தண்ணீர் திறக்க டெல்லியில் நடந்த காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் கர்நாடகாவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இண்டிகோ விவகாரத்தில் கோர்ட் அவசரமாக தலையிட வேண்டிய அவசியமில்லை, மத்திய அரசே கையாளட்டும் என சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு தெரிவித்துள்ளது. நடிகை கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மலையாள நடிகர் திலீப்புக்கு எதிரான குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என கூறி எர்ணாகுளம் கோர்ட் விடுதலை செய்து உத்தரவிட்டது. சிலர் எனது வாழ்க்கையை சீரழிக்க முயன்றனர், என் மீது சதி திட்டங்களும் அரங்கேறியது, இப்போது உண்மை நிரூபணமானது என விடுதலையான நடிகர் திலீப் குமார் கூறினார். ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வந்து சென்ற நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் வரும் ஜனவரி மாதம் டெல்லி வருகிறார். பயண தேதி இந்திய உக்ரைன் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அறிவிக்கப்படும். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமைதி ஒப்பந்த பரிந்துரைகளை படித்து பார்க்காமலேயே எதிர்ப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விரக்தியில் தெரிவித்துள்ளார்.
கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறது. இதனையொட்டி பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பாலக்காடு மாவட்டம் ஆனைக்கட்டி கோழிக்கடவு பகுதியில் அண்ணாமலை ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். முருகன் மாநாடு நடத்திய பழனியில் அதன்பின் இதுவரை வரவு செலவு கணக்கு காட்டவில்லை. அப்படியென்றால் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரை திருடன் என்று சொல்லலாமா என பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா கேட்டார். தாவேக கட்சி துவங்கியதை நானோ அல்லது முதல்வரோ சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமாரோ யாரும் தரக்குறைவாக பேசவில்லை என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார். கிருஷ்ணர் கையில் உள்ள சக்கரம் போன்று ஆட்சி சக்கரம் முதல்வரின் கையில் உள்ளது. நல்லவைகளை ஏற்கும், தீயவைகளை அழிக்கும் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். வந்தே மாதரம் பாடலின் 150ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு லோக்சபாவில் நடந்த சிறப்பு விவாதத்தில் பங்கேற்க வந்த பிரதமர் மோடிக்கு பாஜக எம்பிக்கள் வந்தே மாதரம் பாடி வரவேற்றனர். திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் மதம் சார்ந்த பிரச்சனையோ உள்நோக்கமோ எதுவும் இல்லை. கலவரம் கலவரம் என்று சொல்லி கலவரத்தை தூண்டுவது திமுக தான் என நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் சமூக நீதியை முதல்வர் ஸ்டாலின் புதைத்துவிட்டார் என குற்றம் சாட்டிய அன்புமணி, விரைவில் பெரிய கூட்டணி உருவாக்கப்படும், அது மிகப்பெரிய வெற்றியை பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். உண்மையிலேயே ஸ்டாலினுக்கு மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமின்றி இந்த ஊழல்கள் குறித்து நேர்மையான விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும். அதை அவர் செய்வாரா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வாரம் 2 முறை ஆஜராக செந்தில் பாலாஜிக்கு விதித்த ஜாமீன் நிபந்தனையில் தளர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. தேவைப்படும் போது மட்டும் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி ஆஜராக உத்தரவிடலாம் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு குறைந்து வரும் விவகாரம் குறித்து ரிசர்வ் வங்கி கண்காணித்து வருகிறது என்று மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். நில அபகரிப்பு வழக்கில் இருந்து முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரியை விடுவிக்க மறுத்த சென்னை ஹைகோர்ட் உத்தரவு செல்லும். இந்த உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என அழகிரி மனுவை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்தது. நேருவின் உறவினர்கள் மூலம் பார்ட்டி ஃபண்ட் என்ற வகையில் ரூபாய் 1020 கோடி லஞ்சமாக பெறப்பட்டிருப்பதாக ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை நிரூபித்துள்ளது. அரசின் ஒவ்வொரு துறையின் ஒப்பந்தத்திலும் இதுதான் நடக்கிறது என தாவிக நிர்வாகி அருண்ராஜ் குற்றம் சாட்டினார். தமிழக மக்களுக்கு திருநெல்வேலி அல்வா தந்தது போல மதுரை மக்களுக்கு காதுகுத்து விழா நடத்தி காதில் மதுரை மல்லிகை பூவை சுற்றியுள்ளார் ஸ்டாலின் என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்தார். சிபிஐ, இடி, ஐடி, தேர்தல் ஆணையத்தை நமக்கு எதிராக பயன்படுத்துவார்கள். அவதூறுகளை எதிர்கொள்ள நமது பலத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 39 பாராளுமன்ற தொகுதிகள் அடிப்படையில் மண்டல செயலாளர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு பவளத்தாம்பாளையத்தில் 16ஆம் தேதி தாவைக்க தலைவர் விஜய் பிரச்சாரம் மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் இப்போது விஜயமங்கலம் அருகே டோல்கேட் பகுதியில் அனுமதி கோரி கலெக்டரிடம் அக்கட்சியினர் மனு அளித்துள்ளனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் வரும் 12ஆம் தேதிக்குள் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ஹெச். ராஜா தெரிவித்துள்ளார். யார் வேண்டுமானாலும் உங்களிடம் வாக்குகளை சேகரிக்க வருவார்கள். அவர்களுக்கு வணக்கத்தை போடுங்கள், வாக்குகளை விஜய்க்கு போடுங்கள் என செங்கோட்டையன் கூறினார். திமுக மாவட்ட செயலாளர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். தேர்தல் பணிகள், ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் உள்ள வெற்றி வாய்ப்பு குறித்து கேட்டறிந்தார். இந்தியாவில் உள்ள சீன தூதரகம் டிசம்பர் 22ஆம் தேதி ஆன்லைன் விசா விண்ணப்ப முறையை தொடங்குகிறது. விண்ணப்பதாரர்கள் https://visa4china.cn/DEL3_QIANZHENGYEWU என்ற இணையதள முகவரியில் படிவத்தை நிரப்பி ஆன்லைனில் பதிவேற்றலாம் என தெரிவித்துள்ளது. திட்டமிடலில் இண்டிகோ விமான நிறுவனம் ஏற்படுத்திய தவறுகளே அனைத்து குளறுபடிகளுக்கும் காரணம். பாதுகாப்பில் எவ்வித சமரசமும் இல்லை என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு திட்டவட்டமாக கூறியுள்ளார். பாலியல் வழக்கிலிருந்து நடிகர் திலீப் விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக கேரள அரசு மேல்முறையீடு செய்ய முடிவு செய்துள்ளது. சட்டவிரோதமாக சுற்றுலா விசாவில் ஜம்மு காஷ்மீருக்குள் நுழைந்த சீனாவைச் சேர்ந்த கூகாங்டே என்பவர் கைது செய்யப்பட்டார். விசா விதிமுறைகளை மீறியதால் அவரை நாடு கடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள ஒரு சாலைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பெயரை வைக்க தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி முடிவு செய்துள்ளார். அதேபோல் RRR எனப்படும் பசுமை வழிச்சாலைக்கு மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாடா பெயரையும் சூட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. தூர்தர்ஷனில் ஒளிபரப்பாகும் சுப்ரபாதம் நிகழ்ச்சி புத்துணர்ச்சியூட்டுகிறது. இந்திய மரபுகள் மற்றும் மதிப்புகளின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி அறிவு, உத்வேகம், நேர்மறை ஆகியவற்றின் அற்புதமான சங்கமம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசத்தில் அடுத்தடுத்து 2 நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. பகே கெசாங் பகுதியில் நள்ளிரவு 2:38 மணிக்கு 3.3 என்ற ரிக்டர் அளவிலும்,
காலை 5:52 மணிக்கு 2.8 என்ற ரிக்டர் அளவிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டது. இண்டிகோ விமான சேவைகள் ரத்தானதை பயன்படுத்தி கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது என மத்திய அரசு கட்டுப்பாடு விதித்துள்ள நிலையில் வசூலிக்கப்பட்ட கூடுதல் கட்டணத்தை ஏர் இந்தியா நிறுவனம் பயணிகளிடம் ரீஃபண்ட் செய்து வருகிறது. கேரளாவில் நாளை மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், எர்ணாகுளம் மற்றும் இடுக்கி ஆகிய 7 மாவட்டங்களில் நாளை நடக்கிறது. விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் பாதிக்கப்பட்ட பயணிகளின் 610 கோடி ரூபாய் டிக்கெட் தொகையை திருப்பி செலுத்திவிட்டதாக இண்டிகோ விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. இண்டிகோ விமானங்கள் சேவை இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை. இண்டிகோ விமானங்கள் தாமதங்கள் இன்றும் தொடரும் என பயணிகளுக்கு டெல்லி விமான நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பார்லியில் வந்தே மாதரம் பாடல் தொடர்பான விவாதத்தில் மறைந்த காங்கிரஸ் பிரதமர் நேருவின் உண்மையான முகம் வெளிப்படும் என பாஜக லோக்சபா எம்பி சம்பித் பத்ரா தெரிவித்துள்ளார். மதுரை மரகதவல்லி உடனுரை முத்தீஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடந்தது. அமைச்சர் மூர்த்தி, எம்எல்ஏ பூமிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை அருகே திருநங்கைகள் தங்களது குலதெய்வமாக வழிபடும் கூவாகம் குத்தாண்டவர் கோயில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடந்தது. திரளானோர் கலந்து கொண்டனர். திருவொற்றியூர் அடுத்து பர்மா நகரில் அமைந்துள்ள பீலிகான் முனீஸ்வரர் அங்காள ஈஸ்வரி ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கரூர் திருமாநிலையூர் சௌந்தரிய நாயகி சமேத திருமாலீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடந்தது. 24 ஆண்டுக்கு பிறகு நடந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். பஞ்சபூத தலங்களில் நிலத்திற்குரியதாக போற்றப்படுகிறது காஞ்சிபுரம் ஏலவார் குழலி சமேத ஏகாம்பரநாதர் கோயில். இந்த கோயில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் சிவகோஷம் எழுப்பி வழிபட்டனர். மன்னார்குடியில் மகரிஷி கோவில் என்று அழைக்கப்படும் வாசுதேவ பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் இன்று காலை விமர்சையாக நடந்தது. காலி பணியிடம், பழைய பென்ஷன் திட்டம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற வலியுறுத்தியும் திமுக அரசை கண்டித்தும் டிட்டோ ஜாக் அமைப்பு மற்றும் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் இணைந்து எழும்பூரில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். யானைகளை இடமாற்றம் செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டுதல்களை வகுக்க முதன்மை தலைமை வன பாதுகாவலர் உதயன் தலைமையிலான 5 உறுப்பினர்களை கொண்ட குழுவை அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றங்களில் இ-ஃபில்லிங்கை முறையாக அமல்படுத்த வலியுறுத்தி திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வாயில் முன்பாக சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் வக்கீல்கள் கூட்டமைப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் தாவேக தலைவர் விஜய் பொதுக்கூட்டம் நடக்கவுள்ள உப்பள மைதானம் அருகே உள்ள தனியார் பள்ளிக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலை பட்டமளிப்பு விழாவில் திமுக துணை செயலாளர் மனைவி மாணவி ஜீன் ஜோசப் கவர்னர் ரவியிடம் பட்டம் பெறவில்லை. மாணவி மீது நடவடிக்கை எடுக்க பல்கலை சட்டத்தில் வழிவகை உள்ளதா என தெரிவிக்க ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் ரூபாய் 98 கோடியே 92 லட்சம் செலவில் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள், மீன் இறங்கு தளம் மற்றும் புதிய மீன் விதைப்பண்ணை ஆகியவற்றை தலைமைச் செயலகத்திலிருந்து முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். திருத்தணி முருகன் கோயில் ராஜகோபுரம் எதிரே உள்ள மாட வீதியில் பெண்கள் தீபமேற்றும் இடத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு பக்தர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பல்வேறு வழக்குகளில் பாதிக்கப்பட்டு சிவகங்கை வெள்ளிச்சந்திரா நகரில் இருந்த குழந்தைகள் காப்பகத்தில் இருந்த 3 சிறுமிகள் மாயமாகியுள்ளனர். சிவகங்கை போலீசார் விசாரித்து வருகின்றனர். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் 14ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் காவல்கிணறு பகுதியில் அமைந்துள்ள மகேந்திரகிரி இஸ்ரோ விண்வெளி மையத்திற்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. போலீசார் விசாரிக்கின்றனர். பொன்னேரியில் தூய்மை பணியாளர்கள் உட்பட உள்ளாட்சி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட CITU தொழிற்சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பாக அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணியைச் சேர்ந்த 30 பெண்கள் உட்பட 240 பேர் மீது அரசு உத்தரவை மீறுதல், பொதுமக்களுக்கு இடையூறு செய்தல் உட்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அரியலூர், ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் இறந்தவர்கள், கண்டறிய இயலாதவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், இரட்டை பதிவு கொண்டவர்கள் என மொத்தம் 23,695 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக கலெக்டர் ரத்தினசாமி தெரிவித்துள்ளார்.
குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் உட்பட 14 பேருக்கு இன்று நஞ்சப்ப சத்திரம் கிராமத்தில் ராணுவத்தின் சார்பில் மலர் வளையம் வைத்து நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. கும்பகரை அருவியில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 5 நாட்களுக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டனர். திண்டுக்கல்லில் ஆவின் பாலகத்தில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் முற்றிலும் எரிந்து சேதமானது. தங்கம் விலை என்று மாற்றமின்றி ஒரு சவரன் 96,320 ரூபாய்க்கும் 1 கிராம் 12,040 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் 198 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கோவை குப்பனூரில் வேலுச்சாமி என்பவரது தோட்டத்துக்குள் புகுந்த 6 காட்டு யானைகளை விரட்ட வனத்துறையினர் வர தாமதமானதால் கிராம மக்களை வாகனத்தில் ஒலி எழுப்பியபடி யானைகளை காட்டுக்குள் விரட்டினர். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் உட்பட 5 நிர்வாகிகள் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகினர். தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் 99.8% அளவுக்கு முடிந்துள்ளன. பூர்த்தி செய்யப்பட்ட 6.34 கோடி படிவங்கள் திரும்ப பெறப்பட்டு ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மதுரை ஏர்போர்ட்டில் முதல்வர் ஸ்டாலின் வருகையின் போது நீதிபதி GR சுவாமிநாதன் அளித்த திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான தீர்ப்பிற்கு எதிராக கோஷம் எழுப்பிய திமுக MLA மார்க்கண்டேயனின் மகன் அக்ஷயை போலீசார் எச்சரித்து அனுப்பினர். சேதமான சாலைகளை ஜனவரி மாதத்திற்குள் சீரமைக்க வேண்டும் என நெடுஞ்சாலை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறைக்கு அரசு கெடு விதித்துள்ளது. திருச்சி கீரம்பூரில் அடுத்தடுத்த 2 வீடுகளின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் 50 சவர நகைகளை திருடி சென்றனர். துறையூர் போலீசார் விசாரிக்கின்றனர். மாங்காடு அருகே தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த 6 வயது சிறுமி ஷாலினி ஸ்ரீ கால் தடுக்கி கீழே விழுந்து பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாங்காடு போலீசார் விசாரிக்கின்றனர். கொளத்தூர் ரெட்டேரி பகுதியில் இயங்கி வரும் தனியார் ஸ்கேன் சென்டரில் வேலை பார்த்த ஜில் கவின் என்ற இளைஞர் ஸ்கேன் எடுக்க வந்த பெண்ணிடம் அத்துமீறிய வழக்கில் கைது செய்யப்பட்டு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார். தாம்பரத்திலிருந்து திருவான்மியூர் நோக்கி சென்ற அரசு பஸ்ஸின் டிரைவர் குமார் மதுபோதையில் பயணிகளை தரக்குறைவாக பேசியதால் பயணிகள் அவரை போலீசில் பிடித்துக் கொடுத்தனர். வங்காளதேச முன்னாள் பிரதமர் கலீதா ஜியா உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து மேல் சிகிச்சை அளிக்க லண்டனுக்கு ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து செல்லப்பட உள்ளார். கர்நாடக கிரிக்கெட் சங்க தேர்தலில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் வெங்கடேஷ் பிரசாத் வெற்றி பெற்று தலைவராகியுள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் சிம்ரன் பிரீத் கவுர் தங்கம் வென்றார். போயாபதி சீனு இயக்கத்தில் பாலகிருஷ்ணா நடித்துள்ள அகாண்டா 2 படம் கடந்த வாரம் வெளியாக வேண்டியது. இந்த படத்தின் தயாரிப்பாளர் வாங்கிய கடனால் படம் வெளியாகவில்லை. தற்போது இந்த வாரம் டிசம்பர் 12 படத்தை வெளியிடுவதற்கான முயற்சிகளில் இருக்கிறார்களாம். இப்படத்திற்கு ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பு உள்ளது. படத்தை இன்னும் தள்ளி வெளியிட்டால் அந்த எதிர்பார்ப்பு பரபரப்பு குறைந்துவிடும் என நினைக்கிறார்களாம். சூரி தற்போது மண்டாடி படத்தில் நடிக்கிறார். எக்ஸ் தளத்தில் ஒருவர், அண்ணா உங்கள் பட ஷூட்டிங் எங்கள் ஊரில் நடப்பது மகிழ்ச்சி. படப்பிடிப்பை வேடிக்கை பார்க்க வரும் எங்கள் பகுதி மக்களிடம் உங்களது பவுன்சர்கள் கடுமையாக நடக்கிறார்கள், கொஞ்சம் சொல்லி வைக்கவும் என பதிவிட்டார். இதற்கு சூரி, தம்பி உங்கள் அன்பு ஆதரவிற்கு நன்றி. படப்பிடிப்பில் ஏற்பட்ட தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறோம். இனி கவனத்துடன் இருக்க சொல்கிறோம். எப்போதும் போல உங்கள் அன்பே எங்களுக்கு பலம் என பதில் கொடுத்துள்ளார். சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா, ஃபகத் ஃபசில் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியாகி வசூலில் சாதனை படைத்த படம் புஷ்பா 2. இதையடுத்து ஜப்பானில் மொழிமாற்றம் செய்து ரிலீஸ் செய்கின்றனர். அடுத்த மாதம் அங்கு திரைக்கு வருகிறது. வாவாதியார் படத்தில் நடித்துள்ள கீர்த்தி ஷெட்டி கூறியதாவது, என் அம்மா கோவையில் வளர்ந்தார். இன்னமும் எனக்கு அங்கே நிறைய உறவினர்கள் இருக்கிறார்கள். சின்ன வயதில் அடிக்கடி கோவை வந்து செல்வேன். அந்த மக்கள் பேசும் தமிழ் ரொம்ப பிடிக்கும். மரியாதையாக பேசுவாங்க, அதை ரசிப்பேன். என் பாட்டி தமிழ் சீரியல்கள் அதிகம் பார்ப்பார். நானும் அதை பார்த்து ஓரளவு தமிழ் கற்றேன் என்கிறார். 23வது சென்னை சர்வதேச திரைப்பட விழா டிசம்பர் 11 முதல் 18 வரை நடக்கிறது. 27 மொழிகளில் 51 நாடுகளைச் சேர்ந்த 122 படங்கள் திரையிடப்படுகின்றன. 23வது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் டூரிஸ்ட் ஃபேமிலி, 3 BHK, மாமன், மெட்ராஸ் மேட்னி, பறந்து போ உள்ளிட்ட 12 படங்கள் தமிழ் பிரிவில் போட்டியிடுகின்றன.